Welcome to Golden Properties. நாம் இந்த வீடியோவில் பெரும்பாக்கத்தில் அமைகின்ற Srijan Nexterra ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்ப்போம். இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 9 பிளாக்ஸ் வருதுங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஃபேஸில் பிளாக் 1, பிளாக் 2 அண்ட் பிளாக் 4 இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பிளாக் 1ல் 120 யூனிட்ஸ், பிளாக் 2ல் வந்து உங்களுக்கு 56 யூனிட்ஸ், அதேமாதிரி பிளாக் 4லையும் 56 யூனிட்ஸ் வருதுங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2022 கொடுத்துருக்காங்க. கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2021 ரேரா சைட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 232 யூனிட்ஸில் இது வரைக்கும் 30 யூனிட்ஸ் தாங்க சேல் ஆகிருக்கு ஆஸ் ஆஃப் டிசம்பர் 2021. ஸோ இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியல, நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் பெரும்பாக்கத்தில் OMRலேருந்து ஒரு நல்ல ஆக்சசபிலிட்டி இருக்கிற ஏரியாவில் உங்களுக்கு வந்து ஃப்ளாட் வேணும்னா நீங்கள் இந்த ப்ராஜெக்டை செக் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகிருன்னு காமிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஃபோட்டோஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியுது. எல்லாமே வந்து இன்டர்னல் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் தான் இருக்குது ஃப்ளாட்டு. வாங்க இதோட மற்ற டீட்டெயில்ஸை பார்ப்போம். இவங்களோட வெப்சைட் nexterra.inல வந்து இந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட எலிவேஷன்ஸ் ப்ளஸ் அம்யூனிட்டிஸ், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 and 3 BHK அப்பார்ட்மெண்ட் ரேஞ்சிங் ஃப்ரம் 850 ஸ்கொயர் ஃபீட் டு 1415 ஸ்கொயர் ஃபீட் சொல்லியிருக்காங்க. சில்ட் ப்ளஸ் 4 கான்ஃபிகரேஷன் தான். கிளப் ஹவுஸ் 18,000 ஸ்கொயர் ஃபீட் கிளப் ஹவுஸ் கொடுக்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் அது இல்லாத ஜிம், பேட்மிண்டன் கோர்ட், ஸ்டீம் ரூம், ஸ்விம்மிங் பூல், ஸ்னூக்கர் ரூம், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா இதெல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அவங்களோட ப்ரௌசரில் ஃப்ளோர் பிளானும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ளோர் பிளானை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் பெருசாக கிடையாது. ஸ்டாண்டர்டான டைமென்ஷன்ஸ், ஸ்டாண்டர்டான சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம் 10x10 ஒரு பெட்ரூமு, கிச்சன் வந்து உங்களுக்கு 9x6 கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் சின்னது தான் வித்து, பட் ஆனால் இது வந்து 850 ஸ்கொயர் ஃபீட் 2 பெட்ரூம் ஹவுஸ். பட் இருந்தாலுமே கிச்சன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் நேரவாக இருக்கும். லிவிங் பார்த்தீங்கன்னா 20x10 கொடுத்துருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ லைக் மோஸ்ட் ஆஃப் த பில்டர்ஸ் ஆஃப் திஸ் கான்ஃபிகரேஷன் இந்த சைஸில் கொடுக்குறாங்க. டாய்லெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7x4, இன்னொரு மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 12x10, பால்கனி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. 10x3 கொடுத்துருக்காங்க, 3.5 கொடுத்துருக்காங்க. இன்னொரு சர்வீஸ் ஏரியா கிச்சனோட ஒட்டி வருது. அவங்களுக்கு வந்து 6.5x3.6 கொடுத்துருக்காங்க. ஸோ கிச்சன் வந்து வரைக்கும் லென்த்தியாக நல்லா சர்வீஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக இருக்குது. வித் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்பேஸில் இது இல்லாமல் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோர் பிளான் பொறுத்த வரைக்கும் எல்லா பிளானுமே இதுமாரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்கொயர் ஃபீட்டை தகுந்த மாரி டைமென்ஷன்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது. பட் எல்லா ஃப்ளோர் பிளானுமே வந்து கிட்டத்தட்ட சிம்லஸ் பிளான்ஸ் தான். உங்களுக்கு வார்ட்ரோப்க்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிளானில் வந்து அதுக்கு செப்பரேட்டாக ப்ரொவிஷனிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தமாரி உங்களுக்கு வார்ட்ரோப் தனியாக ப்ரொவிஷனிங் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பிகாஸ் அது வந்து உங்களுக்கு பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணாது. இல்லைன்னா நீங்கள் தனியாக பண்ணும்போது உங்கள் பெட்ரூமோட ஃப்ளோர் ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும், பெட்ரூம் சின்னதாகிடும். இந்தமாதிரி வார்ட்ரோப் தனியாக இருக்கிற பிளானை சூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வென்டிலேஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து வேறு எதுவும் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. சில ஃப்ளாட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஃபாயர் கூட வந்திருக்கு 4x5. ஸோ அந்த விதத்தில் அதுவும் நல்லா தான் இருக்குது. பெருசாக கொடுக்கல, சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல விஷயந்தான். பெருசாக கொடுத்தா அன்னசரி வேஸ்டேஜ் தான் ஸ்பேஸு. ஸோ ஃப்ளோர் பிளான் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஸ்பெசிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்பெசிஃபிகேஷனும் ஆக்சுவலாக இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன். தெர் இஸ் நத்திங் மச் டு ஹைலைட் ஆர் நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இல்லை ஹைலைட் பண்ணணும்னு சொல்ல போனால் பார்த்தீங்கன்னா இவங்க CCTV கொடுக்குறாங்க. சில கம்யூனிட்டியில் வந்து CCTV கொடுக்க மாட்டாங்க. நம்ம அதுக்குன்னு தனியாக அப்புறம் நம்ம அஷூரன்ஸ் ஃபார்ம் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த விதத்தில் இவங்க CCTV இவங்களே கொடுத்துட்றாங்க. மற்றபடி எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் தான். இதோட லொக்கேஷனை பார்ப்போம். ஸோ இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா OMRலேருந்து நம்ம செம்மஞ்சேரி ரோடில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தீங்கனாலே எங்கிட்ட ஆக்சசபிளாக இருக்குது. OMRலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் காமிது கூகுள் மேப்ஸில். பட் ஆனால் இப்போ ஆக்சுவலாக இங்கே வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் சுற்றிட்டு போக வேண்டியது இருக்கும். இந்த பிரிட்ஜ் ஒர்க் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் 4 லேன் ரோடில். ஸோ ஆக்சசபிலிட்டி வைஸ், ரோடு வைஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆக்சசபிளான லொக்கேஷனில் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு 10 to 15 மினிட்ஸில் நீங்கள் OMR ரீச் பண்ணிடலாம். லொக்கேஷன் வைஸ் உங்களுக்கு வந்து OMR ஈஸியாக ஆக்சசபிளாக இருந்தாலும் சரி, மேடவாக்கத்துக்கும் நீங்கள் வேணால் ஆக்சஸ் பண்ணலாம் நூக்கம்பாளையம் ரோடு வழியாக. லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆக்சசபிளான லொக்கேஷன் தான். இந்த ப்ராஜெக்டோட நெய்பர்ஹுட்னு பார்த்தீங்கன்னா ஒன் சைடில் வந்து உங்களுக்கு புலனி ஹில் சைட் கம்யூனிட்டி இருக்கும். இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டோட அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்டை நீங்கள் வந்து ரெடி டு ஆக்குபை ஸ்டேட்டஸில் இருக்குது. நேரில் போய் செக் பண்ணி அதோட லொக்கேஷன் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஸ்ரீஜன் நெக்ஸ்ட்ரா ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எங்களோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்களோட கோல்டன் ப்ராப்பர்ட்டிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.